الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته. மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, எங்களுடைய இஸ்லாமிய பொருளாதார இந்த வகுப்புகளிலே இந்த வாரம் இது ஒரு இறுதியான வகுப்பு நான் நினைக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய வகுப்புகளிலே வேறு தலைப்புகளிலே பேசலாம் என்று நினைக்கின்றோம். எனவே இன்றைய இந்த வாரத்திலே நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட ஒரு முக்கியமான தலைப்பு அல் ஹவாலா அல் மஸ்ரஃபியா, மணி டிரான்ஸ்ஃபர் என்ற பகுதியை பற்றி ஒரு மார்க்க சட்ட ரீதியான ஒரு தெளிவூட்டலை உங்களுக்கு வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். அல் ஹவாலா அத் தஹ்வீல் என்பது எங்களுக்கு அதாவது மிகவும் தெரிந்த ஒரு ஒப்பந்த முறையாக இருக்கின்றது. ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு பணத்தை அனுப்புவது. எனவே ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு பணத்தை அனுப்புவதை பொறுத்த மட்டிலே எங்களுக்கு அதை இரண்டு விதமாக பிரித்து கொள்ளலாம். முதலாவது ஒரே நாணயமாக அனுப்புவது. உதாரணமாக இங்கிருந்து டாலரை கொடுத்து அந்த டாலரை இன்னொரு ஊருக்கு சேர்ப்பிக்குமாறு கூறுவது, ரியாலை இன்னொரு ஊரிலே ரியாலாக நாங்கள் சேர்ப்பிக்குமாறு கூறுவது, டிரான்ஸ்ஃபர் பண்ணுவது. இப்படி ஒரு முறை இருக்கின்றது. அதே போன்று இரண்டாவது முறை அங்கே அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணுவதுடன் சேர்த்து ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு நாங்கள் ஒரு அக்கௌண்ட்டிலிருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவதுடன் சேர்த்து இன்னொரு நாணயமாக வேறொரு நாணய வடிவிலே அதனை நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவது. அப்படி என்றால் அந்த டிரான்ஸ்ஃபருடன் சேர்த்து மணி எக்ஸ்சேஞ்ச் என்று சொல்லப்படக்கூடிய பணப்பரிமாற்றமும் நிகழ்வது. எனவே அப்படி ரெண்டு விதமாக எங்களுக்கு அதனை பிரித்துக் கொள்ள முடியும். அதாவது பணப்பரிமாற்றத்துடன் கூடிய பணத்தை அனுப்புறது டிரான்ஸ்ஃபர். அது இல்லாமல் ஒரே நாணயமாக பணத்தை அனுப்புவது, டிரான்ஸ்ஃபர் பண்ணுவது. அதாவது ஒரே நாணயமாக நாங்கள் அனுப்புகின்ற நேரத்திலே அதனை பொறுத்த மட்டிலே அதிலே எந்தவித மார்க்க ரீதியிலே எந்தவித சட்ட பிரச்சனையும் வரப்போவதில்லை. நாங்கள் உதாரணமாக இங்கிருந்து 1000 ரியாலை சவுதியிலே இருக்கக்கூடிய இன்னொரு ஊரிலே இருக்கக்கூடிய ஒருவருக்கு அனுப்புகின்ற நேரத்திலே நாங்கள் அதனை யாராவது ஒருவர் மூலமாக, ஒரு முகவர் மூலமாக, ஒரு வங்கி மூலமாக நாங்கள் அதற்கான கூலியை கூட கொடுத்து எங்களுக்கு அனுப்ப முடியும். அதிலே எந்தவித பிரச்சனையும் இல்லை. அதே போன்று இங்கு எங்களிடத்தில் இருக்கக்கூடிய 50,000 ரூபாய், அதாவது இன்னொரு நாணயத்தை நாங்கள் எங்களுடைய பிரதேசத்தில், எங்களுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய ஒருவருக்கு நாங்கள் சேர்ப்பிப்பதற்காக நாங்கள் ஒருவர் மூலமாக இங்கே இருக்கக்கூடியவருக்கு நாங்கள் எங்களுடைய நாட்டு அதாவது அதே நாணயத்தை நாங்கள் கொடுத்து இதனை எங்கள் ஊருக்கு சேர்ப்பிக்குமாறு நாங்கள் கூறுவது. எனவே அதிலே மார்க்க ரீதியிலே மார்க்கம் தடை செய்த எந்த பிரச்சனையும் வரப்போவதில்லை. ஏனென்றால் அதனை செய்யக்கூடியவர், அதனை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவர், அதை இன்னொரு ஊருக்கு அனுப்பக்கூடியவர் அதற்கான ஒரு கூலியை கூட அவருக்கு எடுக்க முடியும். அதிலே எந்தவித பிரச்சனையும் கிடையாது. எங்கே பிரச்சனை வரப்போகின்றது என்று சொன்னால், எந்த டிரான்ஸ்ஃபரிலே, எந்த தஹ்வீலிலே பணப்பரிமாற்றம் நடைபெறுகின்றது, ஒரு நாணயத்திலிருந்து இன்னொரு நாணயம், அதுதான் அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதிலே தான் அதாவது மார்க்கம் தடை செய்த சில அம்சங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதை பொறுத்த மட்டிலே நாங்கள் உதாரணமாக இங்கே 1000 ரியாலை எடுத்து நாங்கள் இலங்கைக்கு நாங்கள் அனுப்புகின்ற நேரத்திலே இலங்கை நாணயப்படி ஒரு 50,000 ரியால் வரும், 50,000 ரூபாய் வரும். எனவே நாங்கள் இங்கிருந்து 1000 ரியாலை எங்களுடைய நாட்டுக்கு, இந்தியாவுக்கோ இலங்கைக்கோ நாங்கள் அனுப்புகின்ற நேரத்திலே அங்கே இரண்டு விதமான ஒப்பந்தங்கள் வருவதை எங்களுக்கு பார்க்க முடியும். முதலாவது ஒப்பந்தம், ஒரு நாணயத்தை இன்னொரு நாணயத்துக்கு நாங்கள் பரிமாற்றம் செய்வது. நாங்கள் ரியாலை கொடுத்து இந்தியன் ருபீஸை நாங்கள் வாங்குவது, இலங்கை மணியை நாங்கள் வாங்குவது.
இரண்டாவதாக அவர் மூலமாகவே நாங்கள் எங்களுடைய நாட்டுக்கு அதனை சேர்ப்பிப்பது. எனவே எங்களுக்கு தெரியும், பணப்பரிமாற்றம் செய்வதிலே இஸ்லாம் எங்களுக்கு முக்கியமாக இட்ட நிபந்தனை அது உடனுக்குடன் இருக்க வேண்டும். பணப்பரிமாற்றம் செய்யப்படுகின்ற நேரத்திலே ஒரு நாணயத்திலிருந்து இன்னொரு நாணயத்தை நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுகின்ற நேரத்திலே, பரிமாற்றம் செய்கின்ற நேரத்திலே அது முக்கியமான நிபந்தனை உடனுக்குடன் அது இருக்க வேண்டும். அப்படி என்றால் அந்த இரண்டு தரப்பும் அந்த இடத்திலிருந்து பிரிகின்ற நேரத்திலே யார் மீதும் எந்தவித கடமையும் இருக்கக்கூடாது. நான் அவருக்கு இவ்வளவு கொடுக்க இருக்கு, அவர் எனக்கு இவ்வளவு தர இருக்கு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த பேச்சும் இருக்கக்கூடாது. அந்த மஜ்லிஸுடனே அந்த அந்த சந்திப்புடனே அந்த ஒப்பந்தங்கள் அதாவது அந்த இரண்டு தரப்புக்கும் இடையிலான ஒப்பந்தங்கள் முடிவடைந்திருக்க வேண்டும். எனவே இந்த முக்கியமான நிபந்தனை இருப்பதன் காரணமாக இன்று நாங்கள் இன்னொரு நாணயத்துக்கு நாங்கள் பரிமாற்றம் செய்து நாங்கள் எங்களுடைய எங்களுடைய நாட்டுக்கு பணத்தை அனுப்புகின்ற நேரத்திலே, வேறொரு பிரதேசத்துக்கு நாங்கள் பணத்தை அனுப்புகின்ற நேரத்திலே இந்த சிக்கல் ஏற்படுகின்றது. இஸ்லாம் தடை செய்த சிக்கல் இருப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்றது. எனவே இன்று நடைமுறையில இருக்கக்கூடிய டிரான்ஸ்பர் முறையே பண பரிமாற்றத்துடன் சேர்ந்து பணத்தை இன்னொரு ஊருக்கு அனுப்பும் கூடிய முறையை பொறுத்த மட்டிலே 3 விதமான முறைகள் இருக்கின்றன. 3லே 2 விதமான முறைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இஸ்லாம் ஆகுமாக்கிய முறைகளாக இருக்கின்றன. ஒன்று அதிலே பிரச்சனை இருக்கின்றது, தடை செய்யப்பட்ட முறையாக இருக்கின்றது. எது கூடும் என்று நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், இன்று சில நிதி நிறுவனங்கள் பணத்தை அனுப்பக்கூடிய நிறுவனங்களிலே ஃபௌரி என்று சொல்லப்படக்கூடிய, உடனுக்குடன் நாங்கள் இங்கே பணத்தை கொடுத்த அடுத்த கணமே ஆன்லைன் மூலமாக அந்த பணத்தை நாங்கள் யாருக்கு சேர்ப்பிக்க விரும்பினோமோ அவர் அதனை உடனடியாக பெறக்கூடிய வகையிலே அமைந்த டிரான்சாக்சன் முறை இன்று வெஸ்டர்ன் யூனியன் போன்ற இதுகளிலே எங்களுக்கு பார்க்க முடியும். அதே போன்று சில வங்கிகளிலே கூட எங்களுக்கு அந்த முறையை பார்க்க முடியும். நாங்கள் இங்கே டிரான்ஸ்பர் பண்ணி அடுத்த கணமே எங்களுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய எங்களுடைய வக்கீலுக்கு அதை இருக்கக்கூடியவருக்கு அதை உடனடியாக பெற முடியும். எனவே இந்த முறையில எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஏனென்று சொன்னால் நாங்கள் இங்கே ஒப்பந்தம் செய்த அடுத்த கணமே அது எங்களுடைய அதிகாரத்துக்குள்ளே வந்து விடுகின்றது. எங்களுடைய அதிகாரத்தில் அல்லது நாங்கள் எங்கள் சார்பாக அந்த பணத்தை பெறக்கூடிய எங்களுடைய நாட்டிலே இருக்கக்கூடியவருக்கு அதனை எடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து விடுகின்றது. நாங்கள் அந்த இடத்திலிருந்து பிரிகின்ற நேரத்திலே அது எங்களை சேர்ந்து விட்டது. நாங்கள் யாருக்கு போய் சேர்க்க வேண்டுமோ அவருக்கு போய் சேர்ந்து விட்டது. எனவே அதிலே எந்தவித பிரச்சனையும் கிடையாது. உடனுக்குடன் நடைபெறக்கூடிய அந்த டிரான்சாக்சன் முறையிலே அது வங்கி மூலமாக இருந்தாலும் சரி, ஏனைய நிறுவனங்கள் மூலமாக இருந்தாலும் சரி, உடனுக்குடனே அது நடைபெறுமா என்று சொன்னால் அதிலே எந்த பிரச்சனையும் அதிலே வருவதற்கான வாய்ப்பில்லை. அதை டிரான்ஸ்பர் பண்ணக்கூடியதற்கான சேவிஸ் ஒரு சார்ஜ் ஆக கூட எந்த ஒரு தொகையையும் அந்த நிறுவனங்கள் இந்த வாடிக்கையாளர் இடத்திலே அறவிட முடியும். அதிலே பிரச்சனை கிடையாது. இரண்டாவது முறையை பொறுத்த மட்டிலே நாங்கள் வங்கிகள் அல்லாமல் தனிநபர் மூலமாக அனுப்புகின்ற நேரத்திலே இங்கே ஒருவர் இருக்கின்றார். நான் இங்கே 1000 ரியாலை ஒருவருக்கு நான் கொடுக்கின்றேன். கொடுத்து என்னுடைய ஊரிலே இருக்கக்கூடியவருக்கு அதனை அனுப்பிக்குமாறு நாங்கள் கூறுகின்றது. தனிநபர் மூலமாக செய்யப்படக்கூடிய இந்த டிரான்சாக்சன் முறை. இதிலே 4 தரப்பு சம்பந்தப்படுகின்றார்கள். முதலாவதாக நான் யாரிடத்திலே பணத்தை கொடுக்கின்றோனோ அவரும் நானும், அதே போன்று எங்கள் இருவருக்குமான எனக்கென்று ஒரு வக்கீல், நான் எந்த பிரதேசத்துக்கு நான் அனுப்புகின்றனோ அங்கே இருப்பார். அதே போன்று அவருக்குரிய வக்கீலும் அங்கே இருப்பார். இந்த நாங்கள் இருவரும் இங்கு சந்தித்து இந்த ஒப்பந்தத்தை செய்கின்ற நேரத்திலே அங்கே இருக்கக்கூடியவர், நான் யாரிடத்திலே இங்கே பணத்தை கொடுத்தேனோ அவருடைய வக்கீல் நான் யாருக்கு பணத்தை அனுப்ப விரும்புகின்றனோ அவருக்கு அந்த பணத்தை அதே மஜ்லிஸிலே அதே நேரத்திலே கொடுப்பார் என்று சொன்னால் அது உடனுக்குடனே நான் இவரிடத்திலிருந்து பிரிகின்ற நேரத்திலே ஒப்பந்தம் முழுக்க நடைபெற்று விட்டது என்ற அடிப்படையிலே அது நடைபெறுமாக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறையாக இருக்கின்றது. நான் இங்கே இவருக்கு 1000 ரியாலை கொடுக்கின்றேன். அவர் சார்பாக 50,000 இலங்கை ரூபாவை நான் யாருக்கு நான்
அனுப்ப விரும்பினேனோ அவருக்கு கொடுக்கின்றார். அதே நேரத்தில் அது நடைபெறுகின்றது என்று சொன்னால் அதில் எந்த சிக்கலும் வருவதற்கான வாய்ப்பில்லை. அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறையாக இருக்கின்றது. எங்கே பிரச்சனை வரப்போகின்றது என்று சொன்னால் 3வது வழிமுறை, அதாவது அந்த அந்த பணத்தை அனுப்புவதற்கு காலம் எடுக்குமாக இருந்தால், இன்று வங்கிகளிலே பொதுவாக அனுப்பப்படக்கூடிய டிரான்சாக்ஷன் முறையிலே தான் சிக்கல் இருக்கின்றது. பொதுவாக அதாவது அவசரமாக உடனுக்குடன் இல்லாமல் ஒரு நாள் அல்லது 2 நாள் தாமதமாகி அது போய் சேரக்கூடிய முறையிலே நடைபெறக்கூடிய அந்த ஹவாலா முறை, அந்த டிரான்சாக்ஷன் முறையிலே தான் சிக்கல் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அதாவது நான் ஒரு வங்கிக்கு பணத்தை கொடுத்துட்டு அந்த இடத்திலே இருந்து நான் வெளியாகின்ற நேரத்திலே அந்த பணத்தை நான் யாருக்கு அனுப்ப விரும்பினேனோ அவருக்கு உடனடியாக எடுக்க முடியாது. அப்ப நான் அந்த இடத்திலிருந்து பிரிகின்ற நேரத்திலே அந்த வங்கி என் மீது எனக்கு தர வேண்டிய அல்லது நான் யாருக்கு அனுப்பினோனோ அவருக்கு மீது ஒரு கடமை இருக்கின்றது. அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அங்கே ஒரு காலதாமதம் ஏற்படுவதன் காரணமாக அது மார்க்க ரீதியிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முறையாக இது அங்கீகரிக்கப்படாத ஒரு முறையாக அறிஞர்கள் கூறுவதை எங்களுக்கு பார்க்க முடியும். அதே பொறுத்த மட்டிலே அது 2 விதமாக நடைபெறுவதை முந்தைய காலத்திலே என்ன செய்வார்கள் என்று சொன்னால், நான் ஒரு வங்கியிலே சென்று அந்த பணத்தை அனுப்புகின்ற, நான் 1000 ரியாலை கொடுக்கின்ற நேரத்திலே அந்த 1000 ரியாலுக்கு அதற்கு பொறுமதியான ஒரு செக் வடிவத்திலே ஒன்றை தருவார்கள். அதிலே நான் யாருக்கு நான் யாருக்கு எந்த ஊருக்கு நான் அனுப்ப வேண்டுமோ அவருக்கு நான் அந்த செக்கை அனுப்புகின்ற நேரத்திலே அவருடைய முகவர் மூலமாக அதனை மாற்றிக்கொள்ள முடியும். இப்படி இது நடைபெறுமாக இருந்தால் அதிலே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் தரக்கூடிய அந்த காசோலை அந்த செக்குக்கு ஒரு பொறுமதி இருக்கின்றது. ஆனால் இன்று வங்கியிலே நான் பணத்தை 1000 ரியாலை போட்டால் ஒரு ரிசீட் தான் தருவார்கள், ஒரு ரசீத். அந்த ரசீதை பொறுத்த மட்டிலே அதற்கென்று ஒரு பொறுமதி கிடையாது. ஆனால் சட்ட ரீதியிலே பிரச்சனையில வருகின்ற நேரத்திலே அது ஒரு ஆதாரமாக மாத்திரம் தான் கொள்ளப்படுமே தவிர அதற்கென பொறுமதி கிடையாது. எனவே அங்கே சரியான உடனுக்குடன் என்று சொல்லப்பட்ட, இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட அந்த முக்கியமான நிபந்தனை மீறப்படுவதன் காரணமாக அது அங்கீகரிக்கப்படாத முறையாக இருப்பதாக அறிஞர்கள் கூறுவதனை எங்களுக்கு பார்க்க முடியும். எனவே நாங்கள் இயன்ற அளவு நாங்கள் செய்யக்கூடிய இந்த டிரான்சாக்ஷன், நாங்கள் மணி டிரான்ஸ்பர் பண்ணுகின்ற நேரத்திலே உடனுக்குடன் ஃபௌரி, அவசரமாக ஆன்லைன் மூலமாக அவர்களுக்கு போய் சேரக்கூடிய அடிப்படையிலோ அல்லது தனிநபர் மூலமாக நாங்கள் அவரை விட்டு பிரிகின்ற நேரத்திலே, நாங்கள் அவரை விட்டு பிரிகின்ற நேரத்திலேயே நாங்கள் யாருக்கு அனுப்ப விரும்பினோமோ அவருடைய அந்த அக்கௌண்டிலே, அவருடைய வங்கி கணக்கிலே போய் சேரக்கூடிய அடிப்படையிலே எங்களுடைய அந்த டிரான்சாக்ஷன்களை நாங்கள் பணம் அனுப்புகின்ற நேரத்திலே அந்த அடிப்படையிலே நாங்கள் அனுப்புகின்ற நேரத்திலே தான் அது மிகவும் பேணுதலான முறையாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறையாகவும் இருக்கின்றது. எனவே இதுதான் இந்த பாடத்துடைய முக்கியமான சுருக்கம். எனவே நாங்கள் எந்த பொருளாதார முறைகளை இதுவரை காலமாக நாங்கள் படித்து வந்தோமோ அவைகளை நாங்கள் சரியான முறையிலே விளங்கி எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.